ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு வடையும் இஞ்சி டீயும் தான் செஞ்சுருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு 2 நாள் முன்னாடி வாங்கிட்டு வர சொன்னேன், கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று அது ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி செய்யலாம், அது வீணாக போயிடும். வேக வச்சு சாப்பிட்டா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சரி, வடை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. மழை காலத்தில் தான் செய்வேன். சரி, இன்றைக்கி செய்யலான்னு தான் செஞ்சேன். இந்த கிழங்கு வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் கேட்குது பாருங்கள். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இது சூடாக சாப்பிட்ணும். கொஞ்சம் ஆறிட்டாலும் கொஞ்சம் மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இதில் கிழங்கு அரைச்சிக்கிட்டு காஞ்ச மிளகா, சோம்பு, உப்பு, கிழங்கு இதை 4ஐயும் அரைச்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பிசைஞ்சு நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இழுத்து தான் இருக்குது. நம்ம கடையில் எதுவுமே வாங்கி சாப்பிட்றதில்ல. கடையில் சாப்பிடும்போது எண்ணெய் பொருள்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, கொஞ்சம் எண்ணெய் தான் இழுத்து இருக்குது. அது நான் சிம்மில் வைக்கிறது, ஹையில் வைக்கிறது அப்படி இருந்தேன். ஒரே லெவலாக தீ வச்சு நம்ம சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாவை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் அடையாக ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும், சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மாமியார் வீட்டில் கடலைப்பருப்பு சேர்த்து செய்வாங்க. நான் கடலைப்பருப்பு சேர்த்து செய்யலை. அந்த கடலைப்பருப்பு வாசனை தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மரவள்ளிக்கிழங்கோட வாசனை இருக்காது. அதனால் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் மரவள்ளிக்கிழங்குல வடை செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு வடை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.